இப்போ என்ன சம்பவம் ஆயிடுச்சுன்னா, சாமி கும்பிடும்போது வெடி போட்டோன்னே ஆடு வந்து ஓடி போயிடுச்சு. வணக்கம் தல, வெல்கம் டு எம்ஜிஎம்எஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்கணும்னா எங்கள் குலசாமி தான் கும்பிட போகிறோம். அங்காளி பங்காளி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து 2 வருஷத்துக்கு ஒரு டைம் கும்பிட்றது. இந்த டைம் தள்ளி போச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ தான் கும்பிட போகிறோம். எல்லார் வீட்லையும் வந்து ஒரு பங்கு போட்டு வரி வசூல் பண்ணி சூப்பராக என் குலசாமி கும்பிட போகிறோம். கிராமத்தில் நாங்கள் எப்படிலாம் சாமி கும்பிட்றது நான் காட்ட போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோ ஆப்ஷன் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீட்டாண்டு எல்லாரையும் வந்து கூட்டம் போகிறாங்க. இதான் இனிமேல் தான் நாங்கள் கோயிலுக்கே போவோம். ஆற்று தாண்டி போ 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 கும்பலில் காலத்துக்கு என்னடா எடுக்கிறீங்க?
மூச்சுன்னு இருக்கான் கேட்டீங்க பாரு. ஆற்ற கடந்து வந்துட்டோம், கோயில் பக்கம் வந்துட்டோம். கரெக்டாக ஒரு ஆற்ற கடந்து வந்திருக்கோம், கோயிலாண்ட வந்துட்டோம். பழைய கோயில் எப்படிக்கு நான் காட்டுறேன், அதையும் பாருங்கள். ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ சாமி வந்து இப்போ நாங்கள் புதுப்பிச்சிருக்கோம். இப்போ புதுப்பிச்ச பிறகு எப்படின்னு பாருங்கள். இதே பழைய கோயில் எப்படின்னு காட்டுறோம், அதையும் பாருங்கள். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் கோயில். அப்படியே நாங்கள் ஆற்ற கடந்து வந்துட்டோம். சாமி பார்க்க பாருங்கள். இதுதான் எங்கள் சாமி, குலசாமி. இவங்க எல்லோரும் ஃபேமிலியில் எல்லோரும் வரும். ஸோ இந்த இடம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும். கிளைமேட்லாம் அருமையாக இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக காடு. எல்லாரும் சாமி இந்த மாதிரி காட்டு பகுதியில் ஒவ்வொரு சாமி ஒவ்வொருத்தருக்கு சாமி ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஸோ எங்கள் சாமி இந்த இடத்துல இருக்கு. எங்களுக்கு பிடிச்ச எங்கள் குலசாமி, எங்களை காக்கிற சாமி இதான். போலீஸ்வர், கன்னிசாமி, அப்புறம் முனியப்பர் சாமி. பாரு எல்லாரும் இங்கே பாருங்க. எல்லாரும் இப்போ ஜாதி என்ன பண்ணுறா? பூச்சியா? ம் போர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ சாமி எப்படிக்கும் பாருங்கள். தரெல்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ இந்த குதிரையும் புதுசாக போட்டு கட்டியிருக்காங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது கோயில் பார்க்கறதுக்கு. ரூம் ஒன்று கட்டியிருக்காங்க, சின்னதாக ரூம்பு. இந்த ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் தேவையான பொருள் வைக்கிறதுக்காக இந்த ரூம் கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அன்னதானம் பண்ணுறாங்க பாருங்கள். எப்படிக்கும் பாருங்க. ஸோ இப்போ கோயிலுக்கு வந்தவொடனே தண்ணி கொடுத்துட்டு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கோயிலில் போட்ட சாப்பாடு நானும் வாங்கியிருக்கேன். ஸோ பிரிஞ்சி சாதம் எப்படிங்க பாருங்க. பிரிஞ்சி சாதம் சூப்பராகவே இருக்குது. நல்ல காரியங்களாயே மாறியுமாய் காளியுமாய் ஆனவளே நல்ல காரியம் இதே
கோயிலுக்கு வந்தோடனே பொங்கல் வைக்கிறாங்க. பொங்கல் வச்சு முடிக்க போகிறாங்க. இன்னொரு 10 நிமிஷத்தில் எல்லாமே பொங்கல் தூக்கிட்டு போய் சாமிகிட்ட வைப்பாங்க. இன்னும் குதிரைக்கு வந்து கண்ணு திறக்கலை, இனிமேல் தான் திறப்பாங்க. ஸோ பழைய கோயில் இருந்த பிறகு இந்த கோயில் எந்த அளவு மாற்றிருக்காங்க, எந்த அளவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சாமி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க. லைட்டாக அந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் இன்னும் நடக்குது கொஞ்சம். இந்த கோவிலுக்கு பின்பக்கத்தில் எப்படிக்கும் காட்டுறேன் பாருங்க. தான் காம்பவுண்ட் சுவருக்கு பின்னாடி எவ்வளோ கடுமுடாக இருக்கும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் இந்தமாரி இந்த இடம் தான் இப்போ சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி இந்தமாரி சூப்பராக காம்பவுண்ட் சுவர் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. தேங்காய் உடைக்கிறாங்க. அடி அடி இங்க பாரு. சரி டேய் பாத்துடா, கீழே போறீங்க. என்ன பண்ற? இங்க பாரு அரிஷா. ஏய் அவனை பார்க்க சொல்ல. இல்ல போடு போடுன்னு சொல்லிட்டு அப்புறம் போடுன்ட்டு அவரும் சொல்றாரு, நீ சொல்ற. நான் அங்க
அது மட்டும் போட ஏன்னா அங்கே பொங்கல் வீட்டு பாரு தாராளமாக ஐயா குதிரையை வந்து கண்ணுக்கு வந்துட்டாங்க. சத்தியமா சின்ன மாடி பொங்கல் எல்லாம் எடுத்துட்டீங்களா? பொங்கல் எல்லாம் எடுத்தாச்சுல்ல? எடுத்துட்டாங்க. கடல் நீர் போட்டீங்கன்னா இப்போ என்ன சம்பவம் ஆயிடுச்சுன்னா, சாமி கும்பிடும்போது வெடி போட்டோன்னே ஆடு வந்து ஓடி போயிடுச்சு. இப்போ ஆடு வந்து போய் தேட போயிருக்கோம். அது கொஞ்சம் ஆடு வந்து பிடிக்கிட்ட பெரிய வேலையாக இருக்குது. ஆனால் பயந்து ஓடுது. பார்க்கலாம். ஸோ இங்கே இவங்களாம் வந்து ஆடு தேட வந்திருக்காங்க. இவங்க பாருங்கள், இன்னும் ஆடு வந்து கிடைக்கல. எங்கே போய் பிடிக்கலாம், எப்படி பிடிக்கலாம்னு ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு 10 பேர் அந்த பக்கம் இருக்காங்க. கொஞ்சம் பேர் ஒருத்தர் பாருங்க ஆடு தேடி தயாராகி படுத்துட்டா இருப்பாருங்க. ஆட்டுக்கறி சாப்பிட்டு மொட்டை அடிச்சாங்க. லாஸ்ட் ஒரு ஆட்டுக்கறி கிடைக்காமலே போயிடுச்சு. ஆடு வேற ஓடி போயிடுச்சு பாருங்க. அந்த பக்கம் 2 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் அதே பாருங்க அந்த மூலைக்கு போயிருக்காங்க. இன்னும் அந்த பக்கம் ஒரு 2 பேர் அந்த பக்கம் 2 பேர் எல்லாரும் சுற்றி 2 பேர் போயிருக்காங்க. கிடைக்குமான்னு தெரில. ஆனால் பட்டு பெரிய ஆடு போனா பாருங்க. ஆடு காணா எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. இவங்க குளிக்க போயிருக்காங்க பாருங்க. நாங்களாம் ஆடு போய் தேடிட்டு வரோம். ஆடு வந்து கிடச்சிச்சு. இப்போ அந்த ஆடு எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவே கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்காங்க. பாருங்க அந்த ஆடு தாங்க. கோழியாக இருக்க போகிறாங்க. ஏக்கா கோழி தான்க்கா இருக்க போகிறீங்க? என்ன கோழிக்கா? சேவலா? எவ்வளோக்கா?
நீங்கள் வளர்த்து அவங்க வேண்டின்னு எடுத்துன்னு வந்திருக்காங்க. சேவலில் இருக்கிறாங்க, நிறைய பேர் ஆடை இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆடை தான் காணாமல் போயிடுச்சு. எப்படியே தேடி கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஆள் கொஞ்சம் வெடி ஏதோ வச்சுட்டுருக்காங்க போகுது, அதான் அவங்க எஸ்கேப் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து சாமி வரணும், அதுதான் மோளம் அடிக்கிறாங்க. இவங்களாம் வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க குலசாமி கும்பிடத்துக்கு. அங்காளி பங்காளி எல்லாரும் இது மாதிரி 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு டைம் தான் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிடுவோம். மேல ஏறான். ஸோ எவ்வளோ பேருக்கு சாமி வருது பாருங்க, அவ்வளோ பேருக்கு சாமி வருது. அருள் வருது. அருள் வந்து அவங்க தான் பேசுவாங்க ஒரு சில பேர். அந்த பசங்களுக்கு கன்னிமாரி சாமி வர வைக்க வரும்னு நினைக்கிறேன். பாருங்க, கன்னிமாரி சாமி வருன்னு தான் அவங்க வந்து முன்னாடி நிற்க வச்சிருக்காங்க. கன்னிமாரி சாமி வந்துருச்சு, அதான் ஆடுறாங்க. அவங்கள கல்யாணம் ஆகாதுங்க, அவங்க தான் வந்து கன்னிமாரி சாமின்னு சொல்லுவாங்க. எல்லாமே
எந்த அளவு இங்கே மேலே அடிக்கிறாங்களோ அந்தளவு வந்து சாமி வரும். சாமி வந்து குறி கேட்பாங்க. அவங்க வந்து இதுமாரி அவங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சா, நாங்கள் சாமி கும்பிட்டது உங்களுக்கு வேறு ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு நிறைய கேட்பாங்க. அதுக்கு தான் அவங்க மேலே அடித்து சாமி கன்னிமார்கள் வர வைக்கிறாங்க. யாருக்கு சாமி வந்தோ அவங்ககிட்ட ஏதாவது சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு சாமி வந்து அப்படியே போய்டும், ஒரு சில பேர் ஏதாவது சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்குது, இதை நீங்கள் செய்யுங்க, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தானே அவங்க வந்து இப்போ மேலே அடித்து சாமியை வந்து வர வைக்கிறோம். பொரி கொடுக்குறாங்க, சாமிக்கு படைச்ச பொரி. பொரி கொடுக்குறாங்க மக்களே, பாருங்க பொரி வாங்கிட்டோம். இப்போ வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எல்லோரும் அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க. தேங்காய் உடைக்கிறாங்க, கற்பூரம் காட்டுறாங்க. அவங்கவுங்க வேண்டுதல் என்னென்னோ அதெல்லாம் நான் வந்து நிறைவேற்றுறாங்க. பொரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு சாமி முடிச்சுட்டு இப்போ தான் கிடா வெட்டினாங்க. பண்ணி குத்திடுவாங்க. அதுக்கப்புறம் சேவல் வெட்டிடுவாங்க. எல்லாருக்கும் வந்து பங்கு போடுவாங்க கறி. எல்லோரும் அவங்கவுங்க வேண்டுதல் நிறைவேற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடு கிளம்பிடுவாங்க அவங்கவுங்க. ஸோ நானும் எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக செல்வஸ் எப்படி இருக்கணும், அவங்கவுங்க ஃபேமிலியோட அவங்கவுங்க சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் நானும் வேண்டிக்கிறேன். என்னுடைய ஆசையை ஆண்டவன் நிறைவேற்றணும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அதுமாதிரி எல்லாரோடைய வேண்டுதலும் நிறைவேறணும். சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும். முனியப்பன் எல்லாருக்கும் அருள் கொடுப்பார், நம்பிக்கையுடன் இருக்கேன். இப்போ அவங்கவுங்க பொங்கல் கூட எத்தனை வீட்டுக்கு கிளம்ப போகிறாங்க. மனித வடிவ புனிதர் ஒருவர் வாழும் மந்தம் யாரு வாசல் வரவேற்கும். கோவில் வந்து கிளம்புறாங்க எல்லாரும். இப்போ கோவிலில் யாருமே இல்லை, எல்லாரும் வந்து கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. ஸோ முனிப்பா உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக செலவு எப்படி இருக்கணும், குடும்பத்தோட நம்பிக்கையுடன் போயிட்டு வரேன். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எப்பவுமே உங்கள் குலசாமி கும்பிடுங்க.